வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் தேர்ட் ஸ்லாட்டோட ரிவ்யூ காலிலேருந்து நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். 2 ஸ்லாட் ஃபுல்லாமே பயங்கரமாக மழையெல்லாம் மக்களே. இன்றைக்கி வந்து மதுரை ஆல்ஓவர் தமிழ்நாடே மழையா. காலிலேருந்து மழையிலே நினைஞ்சிட்டு நீங்கள் பசங்களோட ட்ராவல் பண்ணுவோம். நானும் கண்டிஷனும் அதான் மதுரை காலேஜ் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே தேர்ட் ஸ்லாட் ரிவ்யூ உங்களுக்கு அது கொடுத்துடலாம் அப்படின்ற மக்களே. ஒரு நிமிஷம் மக்களே. என்னென்னா ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங்கில் வந்து நம்ம செஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ரேங்கிங் பேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க 3 கொஸ்டின். சீட்டிங் வந்து சர்க்குலர் கேட்டிருக்காங்க மக்களே. பேரலல் ரோ இருந்திருக்கு, இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு, சிலாரிசம் இருந்திருக்கு, டைரக்ஷன் இருந்திருக்கு, பிளட் ரிலேஷன் இருந்திருக்கு. அதுக்கடுத்து லெட்டர் பேஸ்டு சீரிஸ் நம்ம நான் நேற்றே சொன்னேன். ஆல்ஃபானிமரிக்கு வந்து லெட்டர் பேஸ்டு தான் வரும், தயவுசெய்து ப்ராக்டிஸ் படுக்க அப்படின்ட்டு. தயவுசெய்து வந்து 19ஆம் தேதி அதுக்கடுத்து போகிறவங்க எல்லாருமே இன்னும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, நேற்று நான் வந்து ஒரு 60க்கு அதிகமான கொஸ்டின் வந்து அந்த 12 hours மாரத்தானில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது அப்படியே வந்திருக்கு. சும்மாலாம் இல்லை மக்களே. நம்மளை இதில் நேரில் போய் பார்க்கும்போது கூட வீடியோவில் ஒரு பையன் சொன்னார், அதே மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், அதே தான் வேர்ட் லெட்டர் பேஸ்டு தான் அப்போயே கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்துருவோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி பிளட் ரிலேஷன் கேட்டிருக்கிறாங்க. மிஸ்லேனியஸ் கொஸ்டின் ஒரே ஒரு மட்டும் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிடியூட் வந்து டி வந்து ஒரே ஒரு டி மட்டும் தான் வந்திருக்கு. 5 மார்க்கு. சிம்பிளிஃபிகேஷன் அள்ளி கொடுத்துருக்கான். 15 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ராங் நம்பர் ஒரு 5. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்திருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. இங்கிலீஷ் வந்து எப்பயும் போல் ஆர்சி வந்து 10. எரர் ஸ்பாட்டிங், இந்த வேர்ட் ஸ்வாப்பிங் அப்படின்றது வந்து இனிமேல் படிக்காமல் இருந்துடாதீங்க. தயவுசெய்து வேர்ட் ஸ்வாப்பிங் வந்து படிச்சிருங்க. ஏன்னா வேர்ட் ஸ்வாப்பிங் எல்லா தடவையும் கேட்குறான். 5 மார்க் வந்திருக்கு. அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. பேராஜம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ ஓவரால் வந்து நல்லா போகலாம். 68 அப்படின்றதுல, அதாவது 65 அப்போவே நல்லா அட்டம்ப்ட் தான் மக்களே. தயவுசெய்து படிங்க. அதே மாதிரி ஆல்ஃபானிமரிக் அதுக்கப்புறம் அந்த மற்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த 12 hours வந்து ரீசனிங் நல்லா எடுத்திருக்கேன். போய் பாருங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ கிளர்க்கோட கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ ஆப்பில் வந்து கிராஷ் கோர்ஸோட இது வந்து போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கணும் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை.